நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ கண்டிப்பாக டிமேட் அக்கௌண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவை. ஸோ ஏஞ்சல் ஒன்ல ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. நான் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். கிளிக் வந்து பண்ணிக்கிட்டு நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீயாக ஓப்பன் வந்து பண்ணிக்கோங்க. ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஹாய் அண்ட் ஹலோ கிரியேட்டர்ஸ், வெல்கம் பேக் டு யூனிடெக் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் மானிட்டைசேஷன் அப்ளை வந்து பண்ணதுக்கப்புறம் ரீயூஸ்டு கண்டென்ட்னு வந்துட்டு இருக்குங்க. நிறைய பேர் வந்து ஃபேஸ் வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் கிளியராக நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். முதல்ல ரீயூஸ்டு கண்டென்ட்னா என்ன, ரீயூஸ்டு கண்டென்ட் எதுக்காக வருது, ஸோ எந்தெந்த மாதிரி வீடியோஸ்க்கெல்லாம் ரீயூஸ்டு கண்டென்ட் வரும்னு கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஃபேஸ்புக் வீடியோலேருந்து டவுன்லோட் வந்து பண்ணியிருப்பீங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, இல்லை வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக யூடியூப்பில் வந்து அப்லோட் வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் வந்து வந்துருங்க. ஸோ நீங்கள் ஒரிஜினல் வீடியோஸ் அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நேரத்தில் ரீயூஸ்டு கண்டென்ட் இஷ்யூலேருந்து நீங்கள் மானிட்டைசேஷன் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரியாமல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் வந்து தர மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோஸ் அப்லோட் வந்து பண்ணிட்டு இருப்பீங்க. ஷார்ட்ஸ் வீடியோவில் சினிமா மியூசிக் வந்து கொடுத்துருப்பீங்க, இல்லைன்னா ஆக்ட் வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் கண்டிப்பாக வந்து வரும். அதுக்கப்புறம் லென்த் வீடியோ கூட நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா சாங்ஸ் ஆட் பண்ணுறதாகட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணுறதுனால உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் வரும், அதுக்கும் மானிட்டைசேஷன் வந்து போயிடுங்க. இல்லைங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வீடியோ தான் கொடுத்துருக்கேன், ஆனால் சினிமா சாங் தான் ஆட் பண்ணியிருக்கேன், அதுக்கும் ரீயூஸ்டு கண்டென்ட் தருவாங்கன்னா கண்டிப்பாக ரீயூஸ்டு கண்டென்ட் வந்து தருவாங்க. ஸோ மானிட்டைசேஷன் வந்து ஆகாது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஒரிஜினல் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுங்க. ஸோ ஒரிஜினல் வீடியோஸ்னால் உங்களோட கேமராவில் ஆகட்டும், இல்லைனா வந்து மொபைல் டிவைஸில் ஆகட்டும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் வந்து பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரிலாக்ஸேஷன் மியூசிக் நிறைய பேர் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ரிலாக்ஸேஷன் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ லைப்ரரி இந்த ஆடியோ எடுத்துட்டு ஸோ ஃப்ரீ வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அப்லோட் வந்து பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் வந்து தர மாட்டாங்க. ஃப்ரீ வீடியோஸ் யூஸ் பண்ணி ஃப்ரீ மியூசிக் யூஸ் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணால் எங்களுக்கு மானிட்டைசேஷன் வந்துடும் நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் வந்து வராது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ரீலில் பண்ணிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ வாய்ஸ் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்காம சினிமா டைலாக் வந்து அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி வீடியோஸ் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் கூட மானிட்டைசேஷன் வந்து தர மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரோல்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் வந்து தர மாட்டாங்க, ரீயூஸ்டு கண்டென்ட் வந்து தந்துடுவாங்க. ஸோ சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் கூட டெர்மினேட் வந்து ஆகிடும். ஸோ ஸ்ட்ரைக்கெல்லாம் வந்து கொடுத்துருவாங்க ட்ரோல் ரிலேட்டட் சேனல்ஸ்க்கெல்லாம். ஸோ நீங்கள் ஒரிஜினல் கண்டென்ட் இருந்தும் நடுநடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அதர் சேனல்ஸோட வீடியோஸ் யூஸ் பண்ணுறது, வெப்சைட்டில் இருக்கிற வீடியோஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் கண்டிப்பாக வந்து வருங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ எது பெஸ்ட்டு நான் வந்து சொல்கிறேன்னா நீங்களே ஓனாக ரெக்கார்ட் வந்து பண்ணுங்கள், வாய்ஸ் ஓவர் கொடுங்க, வீடியோ மேக் பண்ணுங்கள். ஸோ டைரெக்டாக வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்பளுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இஷ்யூ வந்து வராதுங்க. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 100% மானிட்டைசேஷன் வந்து வராது. ஸோ அந்த மாதிரி சேனல்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் வராது. அதை நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேஸ்ட்டு. நீங்கள் அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ ஒரிஜினல் கண்டென்ட் வந்து மேக் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் இந்த நேரத்துக்கு ரெவென்யூ வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்குங்க. ஸோ ஃபைனலைஸாக ஒன்று சொல்ல போகிறேன் என்னன்னா நீங்கள் ஒரிஜினல் வீடியோஸ் மட்டும் அப்லோட் வந்து பண்ணுங்கள், அதுவே போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் வந்து ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் வீடியோஸ் இருக்கும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மியூசிக் கொடுத்துருப்பீங்க, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் வர மியூசிக் கூட ரெக்கார்ட் வந்து ஆகிட்டு இருக்கும், அதுன்னு உங்களுக்கு தெரியாமல் லைட்டாக டிலேட் வந்து இருக்கும், அது கூட உங்களுக்கு வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் வந்து வந்துருங்க. ஸோ பப்ளிக் பிளேஸில் நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பீங்க. ஸோ எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா கடையில் உங்களுக்கு சவுண்ட் வந்து கேட்டுட்டு இருக்கும், சினிமா சாங்ஸ் ஆகட்டும் கவர் ஆகிட்டு இருக்கும், ஆனால் காப்பரேட் கிளைம் வந்திருக்காது உங்களுக்கு, ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் கண்டிப்பாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கூட உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண வீடியோ திரும்ப நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த நேரத்தில் கூட உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் வந்து வந்துருங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. ஒரு கண்டென்ட் நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்ட அப்லோட் பண்ணாத கண்டென்ட் இருக்குல்ல பிரதர், நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிருக்கல, அதே மல்டிபிள் டைம்ஸ் நான் அப்லோட் பண்ணலாம் நீங்கள் வந்து நினைக்கலாம். 1 செகண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிலேட் வந்து ஆகிடுங்க. நீங்கள் ஒரே வீடியோ திருப்பி நீங்கள் அப்லோட் வந்து பண்ண முடியாது. அப்படி அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் தான் வரும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கண்டென்ட் அப்லோட் வந்து பண்ணுங்க, உங்களுக்கு எந்த வந்து இஷ்யூ வந்து வராது, மானிட்டைசேஷன் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ரீயூஸ்டு கண்டென்ட் என்ன, ரீயூஸ்டு கண்டென்ட் எப்படி சால்வ் வந்து பண்ணணும் அப்படி உங்களுக்கு வந்து தெரியலன்னா டைரெக்டாக வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு, அதில் மூலியமாக நீங்கள் கான்டாக்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ பெய்ட் சர்வீஸ் அப்ளிகபிள் வந்து இருக்குங்க.
ஸோ கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சேனலில் எல்லா வீடியோஸில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் பேனரில் இருக்கும், கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்கும், அபவுட் செக்ஷனில் இருக்கும். எல்லாத்துலையும் நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ரிவ்யூஸர் கண்டென்ட் என்ன, ரிவ்யூஸர் கண்டென்ட் எதுக்காக வருது, எந்த மாதிரி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம், எந்த மாதிரி வீடியோஸ் வந்து அப்லோட் வந்து பண்ணக்கூடாதுன்னு. ஸோ இந்த ரிவ்யூஸர் கண்டென்ட் ரிலேட்டடாக நான் இன்னும் வீடியோஸ் வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறவங்களுக்கோசரம். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ஆக்டிவேட் பண்ணிட்டு எல்லாருக்கும் வந்து ஷேர் வந்து பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே கைஸ்.